சொன்ன லவ் ஸ்டோரி தான். என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்தது அப்படியே. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை 5 வருஷமாக லவ் பண்ணாங்க. 5 வருஷமாக லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்காக கையறுத்தான், காலறுத்தான், அப்படியே உடம்பு ஃபுல்லாக டாட் அப்படி பிச்சு பார்த்தா ஃபுல்லாக தழுந்தழுமாக இருக்குங்க. அப்படி இருக்கிற உடம்ப ரணகலமாக்கிட்டு இப்போ ஓகே க்யூர் ஆகிட்டான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அப்படியே ஒரு வருஷம் கடந்து போச்சோன்னா அந்த பொண்ணை மீண்டும் திரும்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கான். அந்த பொண்ணு அவனை ஒரு பொருளாகவே மதிக்கலை. அதுக்கடுத்து சூசைட் அட்டமும் பண்ணி பார்த்துட்டான் 2 வாட்டி. அதுவும் அந்த பொண்ணு மதிக்கலை. சரி விடு போ நாயன்ற மாதிரி விட்டான். ஆனால் ஃபஸ்ட் வருஷம் போயிடுச்சு, 2வது வருஷம் போயிடுச்சு, 3, 4வது வருஷம் போயிடுச்சு. 5வது வருஷம் ஒரு 4 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட மனசில் ஒரு சின்ன அபிப்பிராயம் வருது. இது இந்த பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னொடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயம் வருது. ஆனால் அவன் அந்த பொண்ணை மனசுலேருந்தே தூக்கி கடாச்சிட்டான். என்கிட்ட என் மச்சான் சொல்லிட்டான், தூக்கி கடாச்சிட்டான் மச்சான், இனிமேல் என் மைண்டு ஃப்ரீ, இனிமேல் லைஃப் அம்மாவுக்கு மட்டுமே வாழணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதே தான் சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவனையும் மேரேஜ் பண்ண விடாது, அதுவும் மேரேஜ் பண்ணிக்காது. ஆனால் அந்த என் ஃப்ரெண்டும் அவங்க அம்மா ஒரு 2 கேள்வி தாங்க கேட்டாங்க. நானும் தான் உட்காந்துட்ருக்கேன். நீங்களே வச்சு பாருங்களேன், 2 கேள்வி தான். ஃபஸ்ட்டு கேள்வி, அவங்க அம்மாவுடைய எந்த தொடர்புமே இல்லாமல் அவனால் அந்த பொண்ணை பார்த்துக்க முடியுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, யாரோட தழுமே இல்லாமல் அந்த பொண்ணு உன்னை பார்த்துக்க முடியுமா? 2த்துக்கும் ஆன்சர் பண்ணு. நீ பதில் சொல்லிவிட்டு நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோன்றான். அவன் சொல்லிட்டான் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த பொண்ணால் எப்படி பார்த்துக்க முடியும்ட்டு அந்த பொண்ணு சொன்னது மாதிரி இவன் சொல்கிறான், அந்த பொண்ணு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரே கேள்வி கேட்குறாங்க, அவள் எங்கேயுமே போகிறதில்ல, வரதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, அப்புறம் எப்படி அவனை பார்த்துப்பா அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் அப்படி தகைச்சு போய் நிற்கிறான் ஒரு 5 நிமிஷம். எனக்கு சிரிப்பு தாங்க வருது அவன் சொன்னாலே. ஆனால் அந்த பொண்ணுக்கு மனசில் ஆசை இருக்குது, பட் அதை சொல்லவும் முடியல. ஆனால் இவனுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டை தாண்டி போயிட்டே இருக்கான். இவன் படி ஏறி போயிட்டே இருக்கான். ஆனால் ஒரு துளி அளவாவது அந்த பொண்ணு மனசில் இருக்காங்காட்டியும் இந்த பக்கம் விட்டும் போக முடியல, இந்த பக்கமும்